Praise the Lord. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 24ஆம் தேதியாகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 26வது வசனம். The book of Ezekiel, chapter 34, verse 26. நான் அவர்களையும் என் மீட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதமான இந்த வசனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். தேவன் என்ன சொல்லுகிறார்? நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்குவேன். கர்த்தருடைய மேட்டின் சுற்றுப்புறங்கள் அப்படின்னா கர்த்தரோடு கூட இருக்கும்போது கர்த்தர் நம்மளை எப்படி மாற்றுகிறாராம்? ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். மழைன்றதே ஒரு ஆசீர்வாதம். ஏன் மழை ஆசீர்வாதம்? ஏன்னா மழை இல்லைன்னா என்ன நடக்கும்? யோசித்து பாருங்க. மழையே இல்லை, வறட்சியாக இருக்கும். அப்படி தானே? எந்த புல் பூண்டுகளும் அந்த இடத்துல அது முளைக்க முடியாது, தண்ணீர் இருக்காது, ஒரே வறட்சி. மழை இல்லாத நாட்களை எல்லாம் நம்ம எப்படி சொல்லுகிறோம்? வறட்சியின் நாட்களாக அது காணப்படுகிறது. ஆனால் மழை வரும் பொழுது அது சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஏன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வாசித்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். ஆண்டவர் என்ன செய்கிறாங்க பாருங்களேன். அந்த 27 வாசிக்கும்போது வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். மழை வரும்போது விருட்சங்கள் என்ன செய்கிறது? அது கனியை கொடுக்கிறது. பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவது இல்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். எவ்வளோ ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார்ல. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியாய் அநேக கஷ்டத்தை அனுபவித்ததை ஆண்டவர் அறிந்தார். எல்லாரும் அவருடைய அறுவடையை பறித்து கொண்டு போனார்கள். அதுக்கு காரணம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய மீறுதல்கள். ஆண்டவருடைய கட்டளைகளை அவங்க கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக கர்த்தர் என்ன செய்தார்? சத்துருடைய கையில் அவங்கள ஒப்பு கொடுத்தார். அப்போ சத்துரு என்ன பண்ணுகிறான்? அவன் அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு விதைத்தது எல்லாம் அந்த கனி வருகிற நேரத்தில் அவர்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். அப்போ இவங்களுக்கு என்ன? வறட்சி, பசி, ஒரு ஆசீர்வாதமே இல்லாத ஒரு தரித்திரமான ஒரு சூழ்நிலை. தங்குற வீட்டில், அவங்க இருக்கிற சொந்த வீட்டில் அவங்களால நல்லா சேஃபாக சுகமாக அவங்களால குடியிருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் தான் ஆண்டவர் சொல்ல நான் மாற்றுவேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்ம இருக்கிற இடத்துல நம்மளை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன். தத்தளிப்பின் பாத்திரத்தை நம்ம கையிலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? எடுத்து போடுகிற தேவனாய் இருக்கிறார். அதைத்தான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து, நம்ம மேலே இருக்கிற எல்லா நுகத்தின் கயிறுகளையும் கர்த்தர் அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவது இல்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரி கொள்ளப்படுவதும் இல்லை, இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. தங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் தங்களோடே இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தாங்கள் தன் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம எல்லாம் கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய ஆடுகளா இருக்கிறோம், கர்த்தருடைய மந்தையா இருக்கிறோம். தேவன் நமக்கு தேவனா இருக்கிறார், நமக்கு மெய்ப்பனா இருக்கிறார். இனிமே புறஜாதிகளுக்குள்ள நம்ம நிந்தையா இருக்க ஆண்டவர் விட மாட்டார். அதே தான் இந்த வசனத்தில் 26 நம்ம வாசித்தது போல, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும்
ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்ய ஏற்ற காலத்தில் கர்த்தர் கதவுகளை திறந்து நம்ம வாஞ்சிக்கிற நம்ம விரும்புகிறதற்கும் அதிகமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. எனக்கு என்னென்ன காரியங்களில் ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு இல்லைப்பா, இதெல்லாம் எனக்கு குறைவாக இருக்குது, இந்த காரியம்லாம் எனக்கு குறைவுபட்டு இருக்கிறது, ஒரு பொருளாதார குறைவு, சமாதான குறைவு, இல்லை சுகத்தில் குறைவு, என்னென்ன குறை இருக்குது பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் சொல்றார், ஏற்ற காலத்தில் உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய சரீரத்தில் நல்ல சுகம் உண்டாகும், நல்ல சமாதானம் உண்டாகும், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த அன்பின் வார்த்தைக்காக, ஆசீர்வாதமான இந்த வார்த்தைக்காக நம்ம அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? பணம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதில்லை, கர்த்தர் மாத்திரம்தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு பணத்துக்காக ஜனங்க என்னெல்லாமோ செய்கிறத நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய ஆசீர்வாதம் பணத்தில் இல்லை பிரியமானவர்களே, நம்ம செய்கிற வேலையில் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற திறமையில் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற பலத்தில் இல்லை ஆசீர்வாதம். நமக்கு ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதமான ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸை ஆண்டவர் நம்முடைய வீடுகளில் ஆண்டவர் தருவார். நம்முடைய பிள்ளைகள் மேலே ஆண்டவர் வர்ஷிக்க பண்ணுவார். நம்ம கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஊழியத்தின் பாதையை கர்த்தர் ஆசீர்வதி, நம்முடைய பிரயாசங்களுக்கு நல்ல பலனை கர்த்தர் உண்டாக்குவார். ஸ்பிரிச்சுவலி நல்ல ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங், நல்ல திடகாத்திரமாக, நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படியே மேலேயும் கீழேயும் அப்படி ஒரு கிராஃப் இல்லாமல் நல்ல ஸ்டெடியாக நல்ல உற்சாகமாக கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 34 26 நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?